Q&A பார்த்துடலாமா? ஸோ ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் தான் ஷின்சான். ஸோ இந்த சேனல் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் 3.5 months ஆகுது. அண்ட் இந்த 3.5 monthஸில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம க்ராஸ் பண்ணோம். ஸோ அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் க்ராஸ் பண்ணதுக்காக நம்ம சரி ஒரு கெட் டு நோ ஈச் அதர் பண்ணலாம். நான் யார், என்ன அப்படின்ற கேள்விகள் நிறையவே உங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் ஒரு Q&A செஷன் வந்துட்டு நான் போட்டிருந்தேன். உங்களுக்கு இருந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் கேளுங்க அப்படின்ட்டு சொல்லி என்னோடய இன்ஸ்டாலேயும் இருந்துச்சு அண்ட் யூடியூப்லேயும் வந்துட்டு போஸ்ட்டாகவும் போட்டிருந்தேன் அண்டு ஷார்ட்டாகவும் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நிறைய கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. அதில் ஒரு டாப் 10 கொஷின்ஸ் மட்டும் எடுத்து நான் இந்த வீடியோவில் ரெஸ்பாண்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அண்டு மீதி கொஷின்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக ஆன்சர்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு பின்டு கமெண்ட்டில் இருக்கும், சரியா? அதனால் கமெண்ட்டு நீங்கள் சொல்லலை ப்ரோ, கேள்வி கேட்டதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணல ப்ரோ அப்படின்லாம் யாரும் சொல்லக்கூடாது. சரி, ரொம்ப டிலே பண்ணாமல் ஃபஸ்ட்டு கேள்விக்கு போயிடலாம். இந்த ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்துட்டு உங்களில் நிறைய பேருக்கு இருந்துச்சு. நீங்கள் என்ன படிக்கிறீங்க, ஸ்கூலா காலேஜா, ப்ரொஃபஷன் என்ன அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் நிறையவே வந்துருந்துச்சு. அதுக்கான பதில் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூல் கிடையாது, காலேஜ் கிடையாது, ஐ எம் அ ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னல். நான் வந்துட்டு ஒரு 3 years ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பெரிய எம்என்சியில் வந்துட்டு டேட்டா அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்னை பார்க்குறப்போ வந்துட்டு எல்லோரும் ஸ்கூலா காலேஜா அப்படின்ட்டு கேட்டப்போ வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சுன்னு இந்த யூத் அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் ஒன்று வந்துருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன் பியர்டு ஷேவ் பண்ணிங்க அப்படின்ட்டு. அது ஆக்சுவலாக வந்துட்டு கொஞ்சம் சீரியஸான விஷயந்தான். என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு டெக்கு அப்படின்றது ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்தது வந்துட்டு ஒரு பெரிய டெக் இன்ஃப்ளூயன்சர். எப்படின்னா, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான வந்துட்டு ஒரு டெக் யூடியூபர் அவர். லாங் டேர்ம் ரிவ்யூஸ்லாம் வந்துட்டு அப்படியே ஷார்ட்டாக வித்தின் 1 dayலேயே வந்துட்டு அழகாக பியர்ட்லாம் ட்ரிம் பண்ணி ஷேவ் பண்ணி அழகாக வந்துட்டு ஒரே நாளில் வந்துட்டு 1 மாதத்தோட ரிவ்யூவை சூப்பராக சொல்லிடுவார், சூப்பராக இது பண்ணுவார். அவரை மாதிரியே வந்துட்டு நானும் லாங் டேர்மாக ரிவ்யூ சொல்கிற மாதிரி இருக்கணும், அந்த ஃபீல்காக தான் வந்துட்டு நான் ஷேவ் பண்ணேன். யார் மனதையும் புண்படுத்த நோக்கம் இல்லை, சும்மா ஆக்சுவலாக அன்றைக்கி இன்டர்வியூ இருந்துச்சு, சரி எதுக்கு அசிங்கமாக இருக்குமேன்னு ஷேவ் பண்ணேன், அவ்வளோதான். ரைட்டு, சரி. அடுத்தது வந்துட்டு நீங்கள் எந்த ஊர், நீங்கள் நாமக்கல்லா, உங்கள் லொக்கேஷன் என்ன அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. நான் பிறந்தது மெட்ராஸில் அண்டு காலேஜும் வந்துட்டு சென்னையில் தான் முடித்தேன். இப்போ நான் இருக்கிறது சேலமில். இது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கொஷின். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூ ஃபீல் அபவுட் 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்? எனக்கு 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தது ஆப்வியஸ்லி டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா, 1 monthல் ஓகே ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க அண்ட் ஒரு 6 monthஸில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 1 monthல் 100 வந்துட்டு ஆர்கானிக்காக வந்துச்சு. நான் யாருக்கிட்டையும் ஷேரும் பண்ணல, நேச்சுரலாக அப்படியே வந்துச்சு. 100 வந்ததுக்கப்புறம் நான் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணேன், இந்த மாதிரி சேனல் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. அண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி வித்தின் 3 monthஸில் வந்துட்டு 1000 வந்தோம். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் தட். ஒய் நாட் கேமிங் சேனல், ஒய் ஏ டெக் சேனல் அப்படின்ட்டு இந்த கொஷின் நிறைய வந்துருந்துச்சு. நீங்கள் கேமிங் ஸ்ட்ரீமும் போடுங்க ப்ரோ, ஸ்ட்ரீமிங்லாம் எப்போ ப்ரோ பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி. அண்டு ஃப்யூச்சரில் ஸ்ட்ரீமிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா இருக்கா அப்படின்ட்டும் கேள்வி வந்துருந்துச்சு. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாணிக்கம் வந்துட்டு ஆட்டோகாரனை தான் பார்த்துருக்கீங்க, பட் பாஷாவை பார்த்ததில்ல. டேடேன் டேடேன் பாஷா பாஷா டேடேன். எஸ், நான் ஆக்சுவலாக வந்துட்டு இதுக்கு முன்னாடி யூடியூப்பில் வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு சில கேம்ஸ் வந்துட்டு ஃபோனில் பப்ஜி விளையாடி ஸ்ட்ரீம் பண்ணுவேன். அப்போ ஆம்லெட் ஆர்கேட் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் இருந்துச்சு, அதில் தான் ஸ்ட்ரீம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஐபேடில் கொஞ்ச நாள் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருந்தேன் அண்ட் தென் லேப்டாப்பில் கொஞ்ச நாள் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருந்தேன். அது அவ்வளோ பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை, ரொம்ப கம்மி வியூஸ் தான் வந்துச்சு. ஒரு 10, 20, 30 அப்படின்ற மாதிரி வியூஸ் தான் வந்துச்சு. ஸோ அப்படியே அதை ட்ராப் பண்ணியாச்சு. அண்ட் அது அந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் பீக்கு காலேஜில் அந்த பிளேஸ்மெண்ட் டைம் அது வேறு இருந்ததுனால சரி ஓகே ஃபோக்கஸ் ஆன் கோல்ஸ் அப்படின்ட்டு ஸ்ட்ரீமிங்கை மொத்தமாக விட்டாச்சு. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் கேமிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம சப்ஸ்கிரைபரும் ஒருத்தர் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி கேமிங் ஸ்ட்ரீம் பண்ணலாம் ப்ரோ, ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ ப்ரோ, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ரீச் அவுட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஸ்ட்ரீமிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ரைட்டா? சரி, ரைட்டு. இன்னொரு உண்மையாலுமே இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் வந்துருந்துச்சு. என்னென்னா, ஏன் உங்களுக்கு ஸ்டோரி கேம்ஸ் ரொம்ப பிடிக்குது, ஏன் FPS கேம்ஸு அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர்ஸ் ஏன் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர்ஸ் வந்துட்டு பிடிக்காதுங்கிறத விட வராது, அது ஒரு விஷயம். டு ஆன்சர் யுவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏன் ஸ்டோரி கேம்ஸ் பிடிக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டருங்கிறது வந்துட்டு ஆப்வியஸ்லி உங்கள் ஸ்கில், ரியாக்ஷன் டைமு அதை பொறுத்து தான் இருக்கும். பட் ஒரு ஸ்டோரி கேம் அப்படின்றது
இட் இஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு படமோ இல்லை டிவி சீரிஸோ பார்க்குறீங்கன்னா அது பார்த்து முடித்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு கம்ப்ளீட் ஃபீலிங் இருக்கும்ல, அது என்ன தான் எஃபிஎஸ் கேம்ஸில் விளாண்டாலும் வந்துட்டு கிடைக்காது. At some point you feel so connected to the character, even you tend to cry sometimes. அதுதான் வந்துட்டு அதனால தான் எனக்கு ஸ்டோரி கேம்ஸ் ரொம்பவே பிடிக்கும். ஆக்சுவலாக இதை பற்றி வந்துட்டு நான் கேமிங் பற்றி பேசுவேன் அப்படின்ற ஒரு வீடியோ சீரிஸில் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு டைரக்ட் பண்ணும். இந்த வீடியோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பாருங்கள். ரைட்டா? பிசி காம்பனன்ட்ஸ்லாம் எப்படி வாங்குறீங்க, எப்படி யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்களா ஒரு கொஷின் வந்துருந்துச்சு. நான் வந்துட்டு பிசி காம்பனன்ட்ஸ் மட்டும் இல்லை, எல்லா காம்பனன்ட்ஸுமே வந்துட்டு நான் ஒரு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கொஞ்சம் ஏர்ன் பண்ணி சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எல்லா காம்பனன்ட்ஸுமே நான் மட்டும்தான் வாங்கிக்கிறேன். எனக்கு என்னென்னா வந்துட்டு நம்ம இப்போ வீட்டில் போய் கேட்டோன்னா அது வந்துட்டு கண்டிப்பாக பேர்டனாக தான் இருக்கும் அப்படின்றது எனக்கு என்னோடய பர்சனல் ஃபீலிங். ஆப்வியஸ்லி 20 வருஷம் அவங்கள கஷ்டப்படுத்திட்டோம், இதுக்கு மேலேயும் கஷ்டப்படுத்தணுமா அப்படின்றது ஒரு தாட் ப்ராசஸாக இருந்துச்சு. அதனால் எனக்கு என்ன நீடு இருந்தாலும் வந்துட்டு நான் ஐ ரீச் அவுட் ஆன் மை ஓன். சப்போஸ் என்னால் வாங்க முடியல, இப்போ எனக்கு அதால் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா ஐல் வெயிட். எவ்வளோ தான் வந்துட்டு எனக்கு அது பிடிச்சிருந்தாலுமே சரி. இது எனக்கு ஏன் இப்படி இருக்குன்னா வந்துட்டு ஐ வாண்டட் டு பி இண்டிபெண்ட். யாரையும் ஒருத்தரை வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மனப்பான்மை எனக்கு இருக்குது. அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ரைட்டா? அடுத்த கொஸ்டின், ஹவு டு யூ லேர்ன் டெக் ஸோ ஃபாஸ்ட்? ஆர் யூ டெக் என்தூசியஸ்ட்? எஸ், ஐ எம் அ டெக் என்தூசியஸ்ட். சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு எனக்கு இந்த க்யூரியாசிட்டி ரொம்ப இருந்துச்சு. ஏதாவது ஒரு டிவிடி பிளேயரோ இல்லை வந்துட்டு ஒரு மியூசிக் பிளேயரு இல்லை ரிமோட் காரு அந்த மாதிரி ஏதோ ஒன்று வீட்டில் இருந்தாலும் வந்துட்டு அது உள்ளே என்ன இருக்குது நான் அதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி க்யூரியாசிட்டி இருந்துச்சு. ஸோ அதை கூட வந்துட்டு மேபி எனக்கு அந்த டெக் என்தூசியாசம் வந்துட்டு வளர்த்துருக்கலாம். அண்டு முக்கியமாக அந்த ஃப்ரேம் ஒன்று பார்த்திங்கன்னா வந்துட்டு என்னோட பர்சனலி நான் வாங்கின ஐஃபோன் 4S அது டிஸ்பிளே மட்டும் ஏதோ ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் வந்துட்டு அதை அழகாக அப்படியே டிஸ்மேண்டில் பண்ணி நான் டெஸ்ட்ரக்டிவ் மெத்தட்ஸில் டிஸ்மேண்டில் பண்ணி அழகாக அப்படியே ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு கொஸ்டின் வந்துருந்துச்சு, டீம் இருக்கா உங்களுக்கு அப்படின்ட்டு. ஸ்டார்ட் பண்ணப்போ சோலோவாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்டு அரவுண்ட் 1000 கிட்ட தான் வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் ரீச் அவுட் பண்ணார். இந்த மாதிரி நான் வீடியோ எடிட் பண்ணி தரேன் அப்படின்ட்டு. அவர் வந்துட்டு இப்போதைக்கு பார்ஷியலாக எடிட் பண்ணுறாரு. ஒரு வீக்லி வந்துட்டு ஒரு 1 or 2 வீடியோஸ் அப்படி எடிட் பண்ணுவார். மீதி வந்துட்டு நான் பண்ணிடுவேன். ஆப்வியஸ்லி எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்குது இப்போது, அதனால் நான் பண்ணுறேன். மேபி ஃப்யூச்சரில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆனோன்னா டீமும் பெருசாக க்ரோ ஆகும் அப்படின்ட்டு நம்புகிறேன். பார்ப்போம். 20 lakh பிசி பில்டு போடுங்க ப்ரோ. ஓகே, லாஸ்ட் அண்டு ஃபைனல் கொஸ்டின், உங்கள் நேம் என்ன? ஸோ மை நேம் இஸ் பாய்.